இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்கு. ஸ்டாக்கு மற்றது எல்லாமே ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்காங்க. சரி, ஓகே. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடிஞ்சுங்க. இந்த மந்த்து நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் காமிக்கிறேன். நேற்று நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதாவது நேற்று நம்ம ட்ரேடு பண்ணது ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் அப்டேட் ஆகும். நான் 5 மணிக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறனால அப்டேட் ஆகலை. பட் இன்றைக்கி அப்டேட் ஆயிடுச்சு. அதை காமிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா மே 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எனக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா 14,861 ரூபா லாபம் கொடுத்துருக்கு. ப்ரோக்கரேஜ் ஒரு 267 ரூபா போயிருக்கு. அதே மாதிரி நேற்று கூட அந்த டேட்டு கூட வச்சு 5ன்னு வச்சு கூட நம்ம பார்த்தா கூட 10,076 ரூபா நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு நாளில் 5ஆம் தேதியில். சரிங்களா, இந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா காட்டும். ஸோ இந்த அளவு நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான மார்க்கெட்லேயும் ஒரு 6,000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. பட் அது அப்டேட் ஆகலை. நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். நான் அதை 1 வீக் அப்புறம் அந்த மாதிரி காமிக்கிறேங்க. சரி, ஓகே. இந்த மந்த்து சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேடு பண்ணுறது, நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்க்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக 2 புத்தகம் எழுதியிருக்கேன். ஸோ ஆசான் பாகம் 1, பாகம் 2 இந்த 2 புக்கை நீங்கள் படிச்சிட்டாலே போதுங்க. ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம். முக்கியமாக யாரோட உதவியுமே இல்லாமல் நீங்களா ஓனா ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி ட்ரேடு பண்ண முடியும். உங்கள் மனசு ரொம்ப ரொம்ப உறுதியாக மாறிடும். இதை படிக்கும்போது நிறைய நல்ல எண்ணங்களும் உருவாகும். நீங்களும் படித்து பாருங்க. நிச்சயமாக இந்த புக்குக்கு நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்கி படிச்சு பாருங்க. ஒரு வாரத்திலே புக்கு படிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நீங்களாவே ஓனா ட்ரேட் பண்ண முடியும். இல்லை ப்ரோ எனக்கு கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா புக்கு வாங்குங்க. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வாங்குங்க. நானே கோர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன், இந்த புக்கில் இருக்க பதிலாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் என்ன சொல்லி தருவனோ அதான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த புக்கு வாங்கிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. நான் கோர்ஸுமே சென்ட் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா, இப்போ பங்குச்சந்தை என்ன ட்ரெண்ட்லங்க இருக்குது? நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. ஆனால் கடைசி ஒரு 10 நாட்களாக பங்குச்சந்தை ஒவ்வொரு நாளும் ஒரு கேப் அப்லேயே மேலே போகிறாங்களே தவிர நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போக மாட்டுது. இந்த 10 நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சைடுவேஸில் போகுது, டவுன் ட்ரெண்டில் வருது. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் அப்படி தாங்க போயிருக்கு. நம்ம நல்ல ஒரு அப் ட்ரெண்டை எதிர்பார்க்குறோம். மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புது அப்படின்னா இங்கிருந்து நாளை கழிச்சு கீழே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால டவுன் ட்ரெண்ட் கிடையாதுங்க. டவுன் ட்ரெண்ட் திரும்புது அப்படின்னா அதுக்கு முக்கியமான சில பாயிண்ட்லாம் இருக்குது. 76,510 இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்ட் திரும்பும். அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான். இந்த இடத்துல மேலே கீழே போய்கிட்டு இருப்பாங்க. இதான் பங்குச்சந்தை. சரிங்களா, ஓகே. இப்போ 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு இந்த இடத்துல சென்செக்ஸில் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் 81,000. இது 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. நாளைக்கு இதை மேலே பிரேக் அவுட் பண்ணுறான்னா மேலே போகலாம். அதுவே கீழே பிரேக் அவுட் பண்ணுறான்னா முக்கியமான ப்ரீவியஸ்லோ இங்கே இருக்குது. நம்ம 5 மினிட்ல நிச்சயமாக மாற்றி வரைய போகிறோம். ஏன்னா 2 நாட்களாக இதே பாயிண்ட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க அப்படிங்கிறனால நிச்சயமாக நம்ம மாற்றி வரைஞ்சிக்கலாம். ஸோ 1 ஹவரில் மட்டும் 79,870 மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 5 மினிட்ல மாற்றி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, ஸோ 5 மினிட்டில் ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறாங்க 80,170. நாளைக்கு ஒரு வேளை கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டுட்டு ட்ரேடு பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 81,050ங்க. இதை மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மேலே போகலாம். ப்ரோ நீங்கள் ஏன் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ப்ராஃபிட் பண்ணுறது கிடையாது? 10K 5K இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களே, இது பெரிய லாபமே கிடையாது அப்படின்னா என்னோட வயசுக்கும் என்கிட்ட இருக்க பணத்துக்கும் என்னால் இவ்வளோ தாங்க லாபம் பண்ண முடியும். திறமையை வச்சு மட்டுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பங்குச்சந்தையில் கேபிட்டல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பணம் வரப்போகுது. ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் எஃப்டி போடுறீங்க, ஏதோ ஒரு பேங்க்ல போடுறீங்க, 7.5% தராங்க 1 இயருக்கு. ஒரு 10 லேக் போடும்போது ஒரு 75,000 ரூபா 80,000 ரூபா அந்த மாதிரி வரும். இதுவே 1 கோடி ரூபா போட்டீங்க அப்படின்னா 7 லேக்குக்கு மேலே வரும். 10 கோடி ரூபா போடுறீங்க அப்படின்னா 70 லேக் வரும். இந்த இடத்துல திறமை எதுவுமே இல்லை. பணம் அதிகமாக இருக்கிறனால
உங்களுக்கு அதிகமாக வந்து பணம் வந்து வருது முதலீடு மூலியமா. அதே தாங்க பங்குச்சந்தையில் நடக்குது. என்கிட்ட ஒருவேளை இப்போ ஒரு 2 கோடி 3 கோடி 10 கோடி இருக்குது அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் இந்த இடத்துல வந்து 10 லட்சம் 5 லட்சம் அப்படி தான் இருக்கும். என்கிட்ட கேபிட்டல் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வச்சு என்னால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக வருடங்கள் போக 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 நான் கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி அந்த ஒரு லாபத்தை வந்து எடுக்க தான் போகிறேன். எனக்கு வந்து நம்பிக்கை வந்து இருக்குது. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்த்தாச்சு. அப்படி நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் வந்து மாறும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த முக்கியமான ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டே வந்து பண்ணலங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல ஒரு சைட்வேஸில் வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட் வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ணணும். சைட்வேஸில் வந்து போதா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி செல்லிங் வந்து பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் வந்து பண்ணணும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா வெறும் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மேலே வந்து என்ட்ரி கொடுக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாதுங்க. மார்க்கெட் எப்படி போனாலும் அதை பயன்படுத்தி எதுலையாச்சும் வந்து லாபம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அப்படி பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ ஒன் டேயில் வந்து முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட் அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புது அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ 23,220. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல வந்து இருக்குதுங்க. இந்த 24,500 இருக்கு இல்லையா, இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 24,230 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. எஸ், நிஃப்டியில் சென்செக்ஸில் எப்படிங்க கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் கொடுத்துருந்தோம். எஸ், ப்ரீவியஸ் லோ அப்படி தான் கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேயுமே நிஃப்டிலையுமே அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் கை 24,520. அதேமாதிரி ப்ரீவியஸ் லோ 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல மாற்றி வரைய முடியுமா? நிச்சயமாக முடியாது. 24,230ங்க. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்துட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் லைவ் மார்க்கெட்டில் பங்குச்சந்தை இப்படி கீழே டவுன் ட்ரெண்டில் வந்து போகிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ப்ரீவியஸ் லோ மாற்றி வரைவேன் நான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அப்படி தான் இந்த இடத்துல வந்து கீழே வந்து வந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் லைவ் மார்க்கெட்லேயும் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். ட்ரேடு வந்து பண்ண கற்றுக்கோங்க. யாரோடைய உதவியுமே எதிர்பார்க்காதீங்க. கால்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காம நீங்களாக கொஞ்சம் ஓனாக வந்து கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட வந்து வரும். நான் சொல்கிறதோ மற்றவங்க சொல்கிறதோ கடைசி வரைக்கும் இருக்காது. நீங்கள் ஓனாக வந்து கற்றுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் அது கடைசி வரைக்கும் கூட வந்து இருக்கும். ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. முக்கியமான ப்ரீவியஸில் தேவையே இல்லை, இங்கே இருக்குதுங்க. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல வந்து இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற நாளைக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம ட்ரேட் வந்து பண்ணி ஆகணும். இதை பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா பிரேக் அவுட் பண்ணி தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால வெயிட் பண்ணி நாளைக்கு 1 ஹவர் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் தெரியுமா, அதை வேணால் ப்ரீவியஸ் லோவாக எடுத்துக்கிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் வந்து பண்ணலாம். இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ வச்சு ஒன்றுமே வந்து பண்ண முடியாது நாளைக்கு. ஓகே, ப்ரீவியஸ் ஹை நிச்சயமாக இருக்குது 55,065. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதேமாதிரி 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல வந்து நிச்சயமாக மாறும். 54,690 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ ஆனால் அதை பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறனால நாளைக்கு காலைல ஓப்பன் ஆனது மார்க்கெட் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா என்ட்ரி வந்து கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சைட்வேஸில் வந்து ஒரு 1 ஹவர் இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா வேணாம் அந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள், அதிகமான ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 50 ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மந்த்துக்கு 5 ட்ரேடு வந்து பண்ணியிருந்தா கூட அது லாபத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய லாபத்தில் வந்து இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.